இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.15 இருக்கக்கூடிய செகண்ட் சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். ட்ரா த கிராஃப் ஆஃப் xy is equal to 24. ஜஸ்ட் அதான் கொடுத்துருக்காங்க. இதில் xy வந்து கிரேட்டர் தென் 0ன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். xy is equal to 24. இதை யூஸ் பண்ணி ஒரு கிராஃப் வரைங்க. அண்ட் யூஸிங் த கிராஃப் ஃபைண்ட் y is equal to y when x is equal to 3 இருந்தால் y எவ்வளவு, அதே மாதிரி x கண்டுபிடிக்க when y is equal to 6 இருந்தால் எவ்வளவு. ஒன்றுமே டேட்டாஸ் கொடுக்கல. xy is equal to 24 ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து xy is equal to k அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ y is equal to x, y is equal to kx அப்படின்னா நம்ம டைரக்ட் வேரியேஷன் பார்த்தோம். இங்கே xy is equal to k அந்த ஷேப்பில் அந்த டைமென்ஷனில் இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பேருனா இன்டைரக்ட் வேரியேஷன். அதாவது ஒரு ஐட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போனால் இன்னொன்று குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ மாறி மாறி வரும், இன்க்ரீஸ் டிக்ரீஸ்டு. அப்படி இல்லைனா ஒன்று டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம இன்டைரக்ட் வேரியேஷன் சொல்லுவோம். அதுக்கான ஃபார்மேட் வந்து xy is equal to k. இந்த மாதிரி xy is equal to kன்னு இருக்கும்போது அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது xy is equal to 24னா k எவ்வளவுங்க, k is equal to 24. அப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு டேட்டா வேணும்னா என்ன பண்ணலாம், y வேணும் அப்படின்னா 24/xன்னு நம்ம இதிலேருந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போது டேபிள் அதுக்கு அடுத்து இப்போ டேபிளே போட முடியும். k வேல்யூ இதான் தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுலேருந்து y is equal to 24/k, அதாவது 24/x அப்படின்னு சொல்லி k/x அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளாவே xyன்னு எடுத்துக்கிறோம், நம்மளுக்கு தெரியாது. ஸோ டேட்டா படி பார்த்திங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக 1 2 3 4 அந்த மாதிரி போட்டுட்டு போகலாம். ஸோ x is equal to 1னா y is equal to 24 சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும். x is equal to 2ன்னு போட்டோன்னா y is equal to என்ன ஆகும், 24/2. ஸோ 1 2 is 2, 1 2 is 2, 2 2 is 12ன்னு ஆயிரும். இதே x is equal to 3 நம்ம போடும்போது y is equal to என்ன வரும், 8 3s are 24. ஸோ 8ன்னு வரும். 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6 4s are 24, 6ன்னு வரும். ஸோ 5 சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. சப்ஸ்டியூட் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் பண்ணுனா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஹோல் நம்பர் ஆன்சர் கிடைக்காது. ஏன்னா 24 5ஆல் டிவைட் ஆகாது இல்லையா. ஸோ அதனால் அதை மட்டும் விட்டுட்டு தேவைன்னா 6 போட்டுக்கலாம். ஸோ 6ஆல் டிவைட் பண்ணும்போது 1 6 6 4 6 are 24. ஓகே, ஸோ இங்கே 4. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ டேபிள் ஃபார்ம் பண்ணி கே வேல்யூ எழுதியாச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், கிராஃப் வரைய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த 1 2 3 4 6க்கு 24 12 8 6 4ன்னு இருக்குது. இதை வச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு கிராஃப் வரைய போகிறேன். ஸோ கிராஃப் வரையும் போது எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துருக்குறோம், ஒய் ஆக்சிஸ் எடுத்துருக்குறோம், ஸ்கேல் எழுதுகிறோம். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm is equal to 1 யூனிட்னு எடுத்துக்கிறேன். ஒய் ஆக்சிஸில் கொஞ்சம் 24 வர தேவைப்படுது இல்லையா. ஸோ அதனால் 1 cm is equal to 2 யூனிட்னு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 1 2 3 4ன்னு எழுதிக்கலாம். ஒய் ஆக்சிஸில் 2 4 6 8 அந்த மாதிரியே 24 26 28 30 வரை எழுதியாச்சு. ஓகே, இப்போ இது இன்டைரக்ட் வேரியேஷன். ஸோ நம்மளுக்கு வரக்கூடிய லைன் வந்து ஸ்ட்ரைட் லைனாக வராது, ஒரு கர்வ்டு லைனாக தான் வரும். ஸோ ஒவ்வொன்றா மார்க் பண்ணலாம். 1 அப்படிங்கிறதுக்கு என்னது, 1க்கு 24. அந்த டேபிளில் நம்மளுக்கு இருக்குது இல்லையா 124. ஸோ அதை தான் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 எக்ஸ் ஆக்சிஸில் 1 அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் 24க்கு ஒரு பாயிண்ட். அதே மாதிரி 2 12. ஸோ 2க்கு நேராக 12. அடுத்து 3 8 போட்டாச்சு. 4 6 போட்டாச்சு. 5 நம்ம எடுத்துக்க வேண்டாம், பட் 6 எடுத்தோம் அப்படின்னா 4ல் தான் வரும். ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு ஒரு கர்வ்டு லைன் இந்த மாதிரி வரைகிறோம். கர்வ்டாக தான் அந்த லைன் வரும். ஸோ ஒரு கர்வ்டு லைன் வரைஞ்சாச்சு, அவ்வளோதான். ட்ராயிங் அதாவது கிராஃப் வரைஞ்சாச்சு. இப்போ கொடுத்துருக்க கொஷினுக்கு நான் ஆன்சர் பண்ணணும் இல்லையா. ஸோ என்ன கொடுத்துருக்கு, ஃபஸ்ட் சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ஆக இருந்தால் ஒய் எவ்வளவு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை, அந்த கர்வ்டு லைனை எந்த இடத்துல மீட் பண்ணுதுன்னு பாருங்கள். அதுலேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சால் ஒய் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். புரிஞ்சுதா? 3லேருந்து கர்வ்டு லைனுக்கு ஒரு லைன் வரையும் போது எந்த பாயிண்டில் கட் ஆகுதோ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ஒய் வேல்யூ தான். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 8 ஈஸியாக எழுதிடலாம். அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 6னா அங்கே இருக்குது. ஸோ 6லேருந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டிங்கன்னா அந்த கர்வ்டு ஒரு இடத்துல கட் பண்ணும். அதுக்கு நேராக எக்ஸ் ஆக்சிஸில் என்ன பாயிண்ட் இருக்குது, 4 இருக்குது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு நீங்கள் எழுதிடலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு 6ஆக இருந்தால் எக்ஸ் எவ்வளோ இருக்கும், 4ன்னு எழுதிடலாம். ஸோ 2 ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ஈஸியாக கிராஃப் இல்லாமல் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதில் தான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ஆக இருந்தால் ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு 8 3s are 24. அதே மாதிரி ஒய் இஸ் ஈக்குவல் டு 6ஆக இருந்தால் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24/ஒய்ன்னு வரும். ஸோ 24/6 அப்படின்னா 4 times 6 தான் என்னது 24. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு இந்த ஃபார்முலாலே சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பட் நம்ம இங்கே கிராஃப் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். 2 ஆன்சரும் சேமாக தான் இருக்கணும். ஓகே, இதுதான் இந்த சம். ரொம்ப ஈஸியான சம். பட் டேட்டாஸ் எல்லாமே நம்மளாக தான் எழுதணும்.
xy is equal to கேங்கிற ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால இது இன்டைரக்ட் வேரியேஷன் நம்ம ஃபஸ்ட்லேயே முடிவுக்கு வந்துடணும். ஸோ இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படிங்கும்போது நம்மளாக தான் எக்ஸ் வந்து இங்கே பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, ஆனால் ஒய் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. புரியுதா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் இன்டைரக்ட் வேரியேஷன். இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்மேட் ரெடி பண்ணி கே வேல்யூ கண்டுபிடிச்சிட்டதுனால இந்த டேபிளை கரெக்டாக ஃபார்ம் பண்ணணும். y is equal to 24/xல் எக்ஸுக்கு பதிலாக 1 2 3 4 6 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய் என்ன வருதோ அதுதான் அந்த டேபிள். இந்த டேபிள் எப்படி எழுதணுங்கிறது ரொம்ப முக்கியம். டேபிளை யூஸ் பண்ணி ஒரு கர்வ்டு லைன் வரைஞ்சாச்சு. அடுத்து 2 சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு எக்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒய் கண்டுபிடிக்கணும், ஒய் கொடுத்துருந்தா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேப்பா? ஓகே, தேங்க்யூ.